அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சேடு கேசரியில் என்ன ப்ரோமோ நடந்துச்சின்னு பார்ப்போம். அண்ணாமலை வந்து முத்து மீனா அந்த 2 பேரும் இங்கே வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன மாமா என்ன அப்படிங்கிறாங்க. முத்து என்னப்பா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாங்க 2 பேரும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு சோபாவில் உட்கார வைக்கிறாங்க. 3 பேர் உட்காடுறாங்க. நீயும் வந்து கல்யாணம் பண்ணி ஒன்று நான் தான் அந்த வீட்டுக்கு மருமகளை கூட்டிகிட்டு வந்தேன். நீ இந்த வீட்டில் வந்ததுலேருந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்ட. விஜய் உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ அதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டா. இப்போ விஜயா செஞ்ச தப்புக்கு இதுவே வேறு யாராவது இந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நீயாச்சும் உன் குடும்பம் வச்சுன்னு சொல்லி எப்போயோ வீட்டை விட்டு வெளியேறியிருப்பாங்க. ஆனால் நீங்கிறதுனால இவ்வளோ பொறுமையாக நீ ரொம்ப அன்பு அக்கறையோடு இருக்கம்மா. இப்போ வந்து நீ இவ்வளோ தான் அக்கறையாக இருந்தாலுமே திருப்பி நான் வந்து குத்தி கட்டு தான் செய்வேன். இன்னும் வேறு ஏதாவது தப்பு செஞ்சுட்டே தான் இருப்பா. அவள் செஞ்ச தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேனே. ஐயோ மாமா ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க. அத்தை அவங்களோட பையன் மேலே வச்சிருந்த ஏதோ ஒரு பெரிய பாசத்தால் அன்பால் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நீங்கள் அத்தை கூட பேசாமல் இருக்கிறது அது எதுக்கு மாமா. நீங்கள் தயவு செஞ்சு பேசுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இனிமேல் அவள் கூட நான் பேசுகிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்குப்பா நீலாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கானே. இல்லை அவள் செஞ்சது தப்பு. அவள் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டா கண்டிப்பாக. அவள் திமிரு பிடிச்சவ. அவள் கூட நான் வாழ்ந்த வாழ்க்கையே வேஸ்ட்டு. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து சரி விடுங்க அப்படின்ட்டு அவங்க பார்த்து போயிடுறாங்க. அடுத்து மீனா வந்து எல்லாருக்கும் சமைச்சு முடிச்சிடுறாங்க காலையில். அதுக்கடுத்து விஜய் வராங்க. அத்தை வாங்க உங்களுக்காக பூரி செஞ்சுருக்கேன்னு. ஓ நீங்கள் ரொம்ப பூரிப்பாக இருக்கீங்களோ அதனால சந்தோஷத்தில் பூரிப்பாக இருக்கிறதுனால பூரி செஞ்சுருக்கியோ அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் தான் அதை செஞ்சுருக்கேன்னு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். உன் பூரியை நீயே சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. அடுத்த ரோஹிணி மனோஜ் வராங்க. ரோஹிணி வாங்க சாப்பிடுங்கன்னு. இல்லை வேண்டாம் நாங்கள் வந்து வெளியில் போகும்போது சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதுக்கு வேறு உங்கள் வீட்டுக்காரங்க சாப்பாடுக்கு காசை நாங்கள் கொடுக்காம உட்காந்து சாப்பிட்டோன்னு சொல்லி எங்களை குத்தி கட்டுறதுக்கா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அவர் ஒன்றும் உங்கள் காசை கேட்கல. அவர் வந்து நகைக்குரிய காசை தான் கேட்டார்னே. நான் தான் அந்த நகைக்குரிய காசை தரேன்னு சொல்லிட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லி ரோஹிணி திருப்பி பேசுகிறாங்க. அடுத்த மனோஜ் சொல்கிறாரு, ரோஹிணி நம்ம வந்து நேற்று நைட்டு வேறு சரியாக சாப்பிடலை. இப்போ காலையில் வேறு நான் சரியாக சாப்பிடாமல் அறவைத்தோடு போனேன்னா கிளைண்டெல்லாம் எப்படி மீட் பண்ணி நான் பேசுகிறது. அதுவும் இல்லாமல் பூரி வேறு போட்டிருக்காங்க. நல்லா ஃபுஃபுன்னு பஸ்ஸுன்னு இருக்குது. நம்ம வேறு இந்த வீட்டுக்கு செலவுக்கு வேறு மாதம் பணம் கொடுக்குறோம்ல. அப்போ நம்மளுக்கு இந்த ரைட்ஸ் இருக்க தானே செய்யுது. வாருங்க நீ வா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு ரோஹிணி மனசு மாறிடுது. அதுக்கடுத்து அவங்க ஆண்டியை பார்க்குறாங்க. ஆண்டி நீங்கள் எதுக்கு ஆண்டி சாப்பிடாமல் இருக்கீங்க. மற்றவங்க எல்லாரும் நல்லா சாப்பிடும்போது நீங்கள் மட்டும் ஏன் சாப்பிடாமல் இருக்கணும். வாங்க நீங்கள் சாப்பிட வாங்கன்ட்டு கூப்பிட்றாங்க. மனோஜம்மா வாங்கம்மா நீங்கள் வந்து சாப்பிட வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரின்னு எல்லோரும் உட்காடுறாங்க. பூரியை வந்து மனோஜ் ரோஹிணி எல்லாருமே சாப்பிட்றாங்க. அப்போ ஸ்ருதி வராங்க. மீனை பார்த்து சொல்கிறாங்க, ஸ்ருதி வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனை சமைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பூரி சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் காலையில் நடந்த கூத்துக்கு அத்தி உங்கள் மேலே வலையில் தூக்கி போட்டதுனால நீங்கள் சமைக்க மாட்டீங்க மூட ஷிஃப்டாக இருப்பீங்கன்னு நினச்சிங்க. பரவாயில்ல ஆனால் நல்லா சமைச்சிட்டிங்களே. அதுவே உங்கள் இடத்துல நானாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க இப்படிலாம் உட்காந்து சமைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. ரவியும் சொல்கிறா, மீனா நீ ஸ்ருதி சொல்கிறது உண்மை தான். வேறு யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பாங்க. பெரிய ரகலையே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆனால் அந்த ஒரு எந்த ஒரு பொசிட்டிவ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பரவாயில்ல வீட்டுக்காக சமையலாக செஞ்சு போடுறீங்க. ஆமாம் இவள் இப்படி இழிச்சவா இருக்கிறனால தான் எல்லாரும் இவள் தலைமையில் ஏறி நல்லா மிளகா அரைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னடா அதுக்குன்னு ஓவரதான் எல்லோரும் ரொம்ப பாராட்டிக்கிட்டே இருக்கீங்க புகழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உடனே முத்து வந்துட்டு ஆமாடா நீ தான் நகையை திருடிட்டு போன, நீ தான் அதை காசாக ஆக்குன, நீ தான் அதை வந்து வேறு யாருக்கோ கொடுத்துட்ட அப்படின்னு தெரிஞ்சால் உனக்கா உட்காந்து சமைச்சு போடுற பார்த்தியா. அப்போ அவளை நாங்கள் எல்லாம் பாராட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. முத்து நீங்கள் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசுங்க, நாங்கள் தான் பணத்தை கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்ட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. ஆமாம் பார்லரம்மா நீ சொல்லியிருக்க, ஆனால் நீ வந்து எப்போ கொடுப்பியோ தெரியாதுல. ஒருத்தர் ரொம்ப வருஷமாக லட்சக்கணக்கில் ரூபா கொடுக்குறேன் சொல்லிட்டே வாயிலே வட சொல்கிறான். நீ முறுக்கு சொல்கிறியா இல்லை கொடுக்குறியாங்கிறத நானும் பார்க்க தானே போகிறேன். ஆனால் ஒன்று பார்லரமா உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் நல்லா கேட்டுக்கோ. தூங்கும்போது கையில் காலில் இருக்கிற நகையெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோ. கலட்டி ஆங்காங்க செல்ஃபு கபோர்டுன்னு சொல்லி வைக்காத. அதையும் எடுத்துகிட்டு போய் இவன் தேவையில்லாமல் அடமானம் வச்சு இல்லை விற்று ஏதாவது ஒன்று செஞ்சிட போகிறான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க முத்து அப்படிங்கிறாங்க. அடுத்த அண்ணாமலை வந்து வெளியில் கிளம்புறாங்க. முத்து வந்துட்டு இப்போ என்னப்பா எங்கேப்பா வரேன்னு சாப்பிடுப்பாருன்னு. நான் பேர சாப்பிட்டுக்கிறேன், நான் பக்கத்து வரைக்கும் வெளியில் போயிட்டு வரேனே. எங்கேப்பா போகிறேன்னு. பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு வரேன்டா அப்படின்ட்டு மீனா நான் பக்கத்தில் போயிட்டு வரேம்மா அப்படின்ட்டு மீனா கிட்டே சொல்லி கிளம்பிடுறாங்க. உடனே ரவி வந்துட்டு என்னவோ அப்பா எப்போயும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இன்றைக்கி என்னமோ உங்ககிட்ட சொல்லாமல் கிளம்புறான்னு. அவர் தான் என் கூட பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டார்ல, அதுக்கு தான் நீங்கள் இருக்கிற வீட்டில் இருக்க எல்லாரும் ஆசைப்பட்டாங்க அப்படின்ட்டு விஜயாவும் சாப்பிடாம எந்திக்கிறாங்க. அத்தை இன்னத்தை சாப்பிடாம எந்திக்கிறேன்னு. நான் எதுக்கு சாப்பிடணும், நீயும் உன் புருஷன் சந்தோஷமாக இருக்கீங்க, நீங்கள் தான் பூரிப்பாக இருக்கீங்க, அதனால தான் பூரி செய்கிறீங்க, நீங்கள் பூரி செஞ்சு எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவங்கள கோப்பட்டு எந்திச்சு போயிடுறாங்க. அடுத்த ரோஹிணி வந்துட்டு மனோஜ் வா கிளம்புறானே. நான் இன்னும் பூரி சாப்பிடவே இல்லையே அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. போதும் நீ சாப்பிட்ட வரைக்கும் போது வெந்திரி வா அப்படின்ட்டு ரோஹிணி பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்த ரவி ஸ்ருதி 2 பேரும் ஓகே நீ நாங்கள் கிளம்புறோம் சொல்லி கிளம்புறாங்க. ஸ்ருதி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே நடந்த விஷயம் எதுவுமே நீங்கள் உங்ககிட்ட எதுவும் சொல்லுங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கம் எதுவும் சொல்லாதீங்க, நானும் எங்கள் வீட்டுக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன இருக்குன்னு. இல்லைங்க இதில் என்ன இருக்கோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்க தப்பு செஞ்சுருந்தா அது வந்து வெளியே சொன்னாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்களே தப்பு செஞ்சால் அந்த வீட்டை வந்து மற்றவங்க வந்து பற்றி தப்பாக நினைப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் வீடை பற்றி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, மனோஜ் மேலே யாரும் எதுவும் தப்பாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் அத்தையை தான் தப்பாக சொல்லுவாங்க. அது எதுக்கு இங்கே வீட்டில் இருக்க பெரியவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னு பேர் வரணும், அதெல்லாம் வேண்டாம்னே. அப்போ சின்னவங்க தப்பு செஞ்சால் என்ன வேணாலும் பேசலாமாண்ணே. அப்படிலாம் இல்லைங்க, இதுக்கு அத்தையை பற்றி தேவையில்லாமல் வெளியே வேறு மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கூடாது எதுக்கு அப்படிங்கிறாங்க.
நீங்கங்கிறனால தாங்க இப்படி விட்றீங்க. இதுவே நானாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க உண்டுல நான் ஆக்கியிருப்பேன் அப்படின்ட்டு. எனிவே நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் எங்கள் மம்மி கிட்ட எதுவுமே சொல்லலை. சரியா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே விஜய் பக்கத்துலேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. எப்படி பேசுது பேர் பணக்கார திமிரு பிடிச்ச குரங்கு அப்படின்ட்டு அங்கே ஸ்ருதியும் திட்டுறாங்க. ஆமாம், இந்த மீனை நமக்கு நல்லது செஞ்சாலா கெட்டது செஞ்சாலா, இல்லாட்டினா இந்த ஸ்ருதி கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறக்கா இப்படிலாம் பேசியிருக்காளோ அப்படின்னு சொல்லி மீனாவை பற்றி விஜய் வந்து யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து கடையை கட்டுறாங்க. மனோஜ் ரோஹிணி 2 பேர் இருக்காங்க. ஒரு போலீஸ் வராங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் கடையில் திருட்டு போன பொருளாக இருக்குன்னு. ஆமாம், அந்த பொருளெல்லாம் கிடச்சிச்சா அப்படின்னு மனோஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் என்ன சார் அப்படின்னு மனோஜ் கேட்குறாங்க. அந்த பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போனது இவர் தான். இவர் கொஞ்சம் வாங்கிட்டு போயிருக்காரு. அதனால் இவர் அந்த பொருளெல்லாம் திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒன்று இவர் சும்மாலாம் தரமாட்டார். இவர் கொடுத்த ரூபாவுக்காக அந்த திருப்பி ரூபா கேட்குறாரு. அந்த ரூபா கொடுத்துட்டிங்கன்னா தருவேங்கிறாருன்னு. சார் நாங்கள் எதுக்கு சார் எங்கள் பொருளுக்கு நாங்களே பணம் கொடுக்கணும் அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியாதுமா, அது திருட்டு பொருள், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம், அது உங்கள் மேலே தப்பு. சார் இவங்க வாங்கின திருட்டு பொருள் சார், அப்போ இவங்க மேலே தானே தப்புன்னு. 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது சரியா, அதனால் இவங்க கொடுத்த ரூபா கொடுத்தீங்கன்னா பொருள் தருவாங்க. சரி சார் நாங்கள் கொடுத்துட்றோம், மொத்தம் எவ்வளோங்க ஆச்சு அப்படின்ட்டு ரோஹிணி கேட்குறாங்க. நான் வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்கினேன், அதனால் டோட்டலாக 1 லட்சம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. சரி அந்த 1 லட்சத்தை கொடுத்து நாங்களே இந்த பொருளை வாங்கிக்கிறோன்ட்டு ரோஹிணி சொல்லிடுறாங்க. மனோஜ் வந்துட்டு ரோஹிணி இப்போ அந்த ரூபாவுக்கு நம்ம எங்கே போவோம், நீ வேறு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டுனே, அதான் ஜீவா கிட்ட வந்து வாங்கின ரூபாவில் கொஞ்சம் இருக்குல்ல, அதுலேருந்து 1 லட்சத்தை எடுத்து கொடுத்துருவோம். அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து அந்த முத்துக்கிட்ட டெய்லியும் பேச்சு வாங்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அதுலேருந்து முத்துக்கு ஒரு 2 லட்சத்தை எடுத்து கொடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அடுத்து அங்கே சர்வாக வேலை பார்க்குறாங்களா அவங்க வேலையாட்கள்லாம், என்னடா இவன் சரியான பைத்தியக்காரனாக இருக்கியா, இவனுடைய பொருளுக்கே இவனே காசு கொடுத்து வாங்குவானாங்கோ, சரியான ஏமாளியாக இருக்காண்டா, இவனை நாமளும் ஏமாற்றலாம் போலுக்கு. அப்போ ஒன்று பண்ணுவோம், இங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு போய் கொஞ்சமாக வித்துடுறாமனே, வெளியிலே கடை கொண்டு போய் விற்கணும், இவன் கிட்டக்கே வித்துடலாமே, இவனை தான் ஏமாற்றலாமே ஈஸியாக அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொல்கிறாரு. ஆமாடா நீ சொல்கிறது சரிதான், இவனை நம்ம இனிமேல் ஏமாற்ற வேண்டியது அப்படின்ட்டு அங்கே வேலை பார்க்குற ஆள் பேசுகிறாங்க.